வணக்கம். இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபினா பாம்பே அல்வா. பாம்பே அல்வா எப்படி செய்யணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாம்பே அல்வாவுக்கு வந்துங்க சோள மாவுங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் 125 கிராம் கப்பில் வந்து எடுத்துருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு தான் எடுத்துருக்கேன். இப்போ அதில் வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறோம். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை. தண்ணி அளவு வந்து பாருங்கள், வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இனிப்பு செய்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இந்த அளவு சேர்த்துக்கோங்க உப்பு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அல்வா செய்கிறது தேவையானது வந்து பொருள் வந்து முந்திரி, ஒரு 10 முந்திரி உடச்சி நெய்யில் வறுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 5 பாதாமும் 5 பிஸ்தா அதையும் கட் பண்ணி நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கண்டிப்பாக ஃபுட் கலர் சேர்த்து தான் ஆகணும். இந்த அல்வாவுக்கு வந்து ஒரு 2 சிட்டிகை எடுத்து வச்சுருக்கேன். ஃபுட் கலர் வந்து அதாவது ஆரஞ்சு கலர் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி வந்து ஒரு சின்ன கால் டீஸ்பூன். ஒரு அரை லெமன் வந்து ஒரு 10 சொட்டு தான் விடணும், அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சர்க்கரையை வந்து பாகு எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ வாங்க அல்வா செய்கிறது தாடி போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை கரையிறதுக்காக 1 கப்பு தண்ணி எடுத்துக்கலாங்க. சர்க்கரை கரையிட்டுங்க. இதுக்கு பதம்லாம் ஒன்றும் தேவையில்லை, சர்க்கரை கரைஞ்சா போதும். பாருங்க, நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதி வந்துடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, கார்ன்ஃப்ளவர் பவுடர், அதை ஊற்றிடுவோம். அதில் இந்த அல்வா வந்து செம்ம சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுங்க, செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரலாம். இது ஈஸியாக செஞ்சிடலாம், 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம வந்து ஒரு லெமன் விட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ இந்த நட்ஸு நம்ம முந்திரி ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். முந்திரி ஃபுல்லாக சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் பாதி அளவு சேர்த்துக்கலாம். பாதாம்லையும் பிஸ்தாவிலையும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க.
அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நண்பர்களே, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க ஒட்டாமல் வரணும் சட்டியில். இதுதான் பதமே. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து தட்டில் வந்து நெய் தடவிட்டு நான் கொஞ்சம் அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பிஸ்தாவும் பாதாமும் இது அதில் சேர்த்துக்கலாங்க. அருமையான பாம்பே அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சத்து நொடியில் 10 நிமிஷம் தாங்க. இது நல்லா ஆறட்டும், ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம பாம்பே அல்வா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வாங்க, இது வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். அருமையாக இருக்கு ஒரு பாருங்கள். கடையில் விற்கிறது மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்கு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது பாருப்பா. செம்மையாக இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும். இந்த சூப்பரான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்திராமாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.